எங்க ஒருத்தன் உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரு ஷீட்ல மருந்து எழுதி தராரு. அவனும் அந்த ஷீட்டை உத்து பாக்குறான். ஆனா அதுல என்ன எழுதி இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அவன் அந்த ஷீட்டை கொண்டு போய் அங்க இருக்க மெடிக்கல்ல கொடுத்து இந்த மருந்து கொடுங்கன்னு கேக்குறான். அந்த மெடிக்கல்ல இருக்கவரு இதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவனும் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உத்து பாக்குறான். பூத கண்ணாடி எல்லாம் வச்சு பாக்குறான். அப்பவும் அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் ஒரு கட்டத்துல அந்த பேப்பரை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பவுமே அதுல என்ன எழுதி இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அவன் அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய போர்டுல வச்சு அதுல இருக்கிறத பார்த்து என்னென்னமோ ஃபார்முலா எல்லாம் போட்டு எழுதி பாக்குறான். அப்பவுமே அதுல என்ன எழுதி இருக்குன்னு அவனுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. இவன் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு அந்த பேப்பர் எடுத்துட்டு காடு மலை அது இதுன்னு தாண்டி போய் ஒரு நாட்டு மருந்து கடைக்காரரை பாக்குறான். அவரும் அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு என்னப்பா இது ஜிலேபியை கொதறி வச்ச மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவன் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஷீட் எடுத்துட்டு வந்து அந்த டாக்டர் கிட்டே இதுல என்ன எழுதி இருக்குன்னு கேக்குறான். அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு இதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கே சுத்தமா புரியல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். நீங்க என்னைக்காச்சும் டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் ஏன் நம்மளுக்கு சுத்தமா புரியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.